6, 8, 12ஆம் இடம் நெகட்டிவான ஸ்தானம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இது ஜாதகத்தில் இருள் ஸ்தானங்கள். அங்கே இருக்கிற கிரகங்கள் எல்லாமே நெகட்டிவ் தான் செய்யும் இல்லையா? இதில் சந்தேகம் இல்லைல்ல. ஆனால் பாருங்கள், இதுக்கு நேர் எதிரான ஒரு நிலை இருக்குது. லக்னாதிபதி போய் இதில் நின்ட்டார், எங்கே 6ஆம் இடத்துல நின்ட்டார், அல்லது 8ஆம் இடத்துல நின்ட்டார், அல்லது 12ஆம் இடத்துல நின்ட்டார்னு வைங்க. அப்போ கெடுபலன் தானே வரணும். அவரோட அந்த ஸ்தானாதிபதியும் சேர்ந்துருக்காருன்னு வைங்க. 6ஆம் இடத்துல லக்னாதிபதி 6ஆம் இடத்ததிபதியோடு இருக்கார், அல்லது 8ஆம் இடத்துல லக்னாதிபதி 8ஆம் இடத்ததிபதியோடு இருக்கார், அதே மாதிரி 12ஆம் இடம். இப்படி நின்றுதுன்னா இவங்க வாழ்க்கையில் பெருசாக சாதிப்பாங்க. போலீஸு, கோர்ட்டு, இராணுவம், இது மாதிரி சட்ட ரீதியான அரசியல் ரீதியான ஃபீல்டில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். தோல்விங்கிறதே இருக்காது சார். கண்டினியூஸ் சக்ஸஸ் பார்க்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். அதுலேயும் லக்னாதிபதி 6க்கு போனதும் நோயில் விழுந்துருவியான், கடனில் விழுந்துருவியான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அந்த ஸ்தானாதிபதி கூட நின்ட்டான்னா மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இவங்களை போட்டிகளில் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.